அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 8, 2025, வைகாசி 25ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வீசுகின்ற வாசனையை பொறுத்துத்தான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன. அதுபோல் பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துத்தான் மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள். நாம் நல்ல வார்த்தைகளையே பேசுவோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கு இல்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக பெருங்கடல் தினம். ஜூன் 8ஆம் தேதியை வேர்ல்ட் ஓஷன் டே அப்படின்னு கொண்டாடுறோம். கடல்களின் முக்கியத்துவத்தை கொண்டாடுவதற்கும் பூமியில உயிர்களை நிலைநிறுத்துவதில் பெருங்கடல் வகிக்கும் முக்கிய பங்கு குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்கும் தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். 1992 நடந்த பூமி உச்சி மாநாட்டில் கனடாவால் முதல்ல முன்மொழியப்பட்டது. 2008 ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு 2009 வருஷம் ஐநா ஒருங்கிணைப்பின் கீழே உலக அளவில் இந்த உலக பெருங்கடல் தினத்தை கொண்டாட ஆரம்பித்தோம். இந்த நாளோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் வாழ்க்கை எப்படியெல்லாம் பாதிப்பு அடையுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பொதுமக்களுக்கு கல்வி கற்பிக்கணும், பாதுகாப்பை ஊக்குவிக்கணும். இந்த பெருங்கடல் தினத்தில் நாம் பெருங்கடலை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுவாசிக்கும் ஆக்சிஜனில் 50% அதிகமான ஆக்சிஜன் நமக்கு பெருங்கடல் தான் உருவாக்கி தருது. கடலில் இருக்கும் நுண்ணிய கடல் தாவரங்கள் தான் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை 50-80% வரைக்கும் உற்பத்தி செய்கிறதுக்கு காரணமாக இருக்குது.
அடுத்ததான் நாம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுகள்ல சுமார் 25-30% வரைக்கும் பெருங்கடல் உறிஞ்சி காலநிலையை சமப்படுத்துது. அடுத்ததான் மில்லியன் கணக்கான உயிரினங்களுக்கு பெருங்கடல் தான் தாயகமாக இருக்குது. அடுத்ததான் பூமியின் ஆழமான இடம்னு சொல்கிற மரியானா அகழி. அந்த அகழி பெருங்கடல்ல தான் இருக்குது. அதோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மலைகளில் உயரம் அப்படின்னு சொல்கிற எவரெஸ்ட் சிகரத்தை விட இந்த மரியானா அகழி உயரமானது. அப்போ பெருங்கடல் அவ்வளோ ஆழமாக இருக்குது, அவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் எப்படி நம்ம பூமியில் ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி பெருங்கடல்களுக்கு அடியிலையும், அதாவது நீர்நிலைகளுக்கு உள்ளேயும் ஆறுகளும் நீர்வீழ்ச்சிகளும் இருக்குது. இது வெப்பநிலை காரணமாக நீருக்கு அடியில் ஆறுகளும் நீர்வீழ்ச்சிகளும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி கடலுக்கு அடியில் இன்னும் 80% மேலே ஆராயப்படாமல் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததான் ஆழ்கடலில் எப்படி உயிரினங்கள் வாழுது, அது எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும்போது அந்த உயிரினங்களால் தங்களால் சொந்தமாக ஒளியை உருவாக்க முடியும். அந்த ஒளி மூலமாக அது இரையை ஈர்க்கவும் முடியும், மற்ற விலங்குகள் கூட தொடர்பு கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா பெருங்கடல் நீரில் சுமார் 20 மில்லியன் டன் தங்கம் கரைந்துள்ளதா மதிப்பிடப்படுது. ஆனால் அது பொருளாதார ரீதியாக பிரித்தெடுக்க முடியாத அளவுக்கு சிறிய அளவில் இருக்குது. ஆனால் பெருங்கடல் நீரில் தங்கம் கரைஞ்சிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததான் ஒளி, அதாவது சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது காற்றை விட நீரில் தான் சுமார் 4.3 மடங்கு வேகமாக நகரும். அதனால தான் திமிங்கலங்களும் டால்ஃபின்களும் நீண்ட தூரங்களில் இருந்தால் கூட நீரில் எளிதாக தொடர்பு கொள்ள முடியுது. அடுத்ததான் எப்படி அருவிகளும் நீர்வீழ்ச்சிகளும் நீருக்கு அடியில் இருக்குன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி மலைகளும் எரிமலைகளும் நீருக்கு அடியில் இருக்குது. அதில் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் அப்படிங்கிறது உலகின் மிக நீளமான மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் முற்றிலும் முழுசாவே நீருக்கு அடியில் தான் இருக்குது. இன்னும் நமக்கு தெரியாத பல அற்புதமான விஷயங்கள் பெருங்கடல்களில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு பெருங்கடலை போற்றி பாதுகாப்போம். அனைவருக்கும் உலக பெருங்கடல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வேர்ல்டு ஓசோன் டே அப்படிங்கிறத உலக பெருங்கடல் தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சகோதரி நமக்கு நினைவூட்டினாங்க. கடல்கள் அப்படிங்கிறது, கடல் சூழ்ந்தது தான் இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடல்களில் தான் எல்லா கழிவுகளையும் இன்றைக்கி மனித சமுதாயம் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறதையும் நாம் அறிவோம். கடல்களை பாதுகாக்க வேண்டும். நம்ம எல்லோரும் என்ன எண்ணிக்கொள்கிறோம் அப்படின்னா, கடல் தானே, அது எதை வேண்டுமானாலும் உள்வாங்கி கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கழிவுகள் அனைத்துமே கடலை நோக்கி பயணிக்கிறது. நல்லது தான் போய் சேர்ந்துச்சு. ஆற்று நீர் அப்படிங்கிறது, நதி நீர் அப்படிங்கிறது கடலில் போய் சேர்ந்துச்சு. அதை நம்ம மடை மாற்றணும், நம்ம நிறைய மடைகள் கட்டணும், நிறைய டேமுகள் கட்டியிருக்கோம். அதன் அணைகள் மூலமாக நீரை நாட்டுக்கு தேவை அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். அதில் தவறு ஒன்றும் இல்லை. நதிகள் அங்கே போய் சேரணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி கழிவுகள் அப்படிங்கிறது அங்கே போய் சேர்கின்றன. எல்லாவற்றையும் உள்வாங்கக்கூடிய கடல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு சீற்றம் கொண்டு சீறி விடுகிறது. அது இப்போ கூட இந்த வாரத்தில் சொல்லியிருக்காங்க, ஜப்பானில் பெரிய சுனாமி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உள்ள கடலுக்கு அடியில் ஏற்பட்ட அந்த தட்டு நகர்வுகளின் விளைவாக ஜப்பானில் இந்த வியாழக்கிழமை சொல்லியிருக்காங்க சுனாமி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ கடல் அப்படிங்கிறது எவ்வளவு விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டாலும் ஒரு நாளைக்கு அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தும்.
ஸோ மனித சமுதாயம் மட்டும்தான் இந்த வேலையை செய்யுது. மற்றபடி விலங்கினங்களோ பறவை இனங்களோ வேறு எதுவும் இயற்கைக்கு எந்த தொந்தரவும் செய்யாது. ஆனால் மனிதன் அப்படிங்கிறவன் இந்த தொந்தரவு செய்கிறான் அப்படிங்கிறத இந்த உலக பெருங்கடல் தினத்தில் நினைவூட்டி இந்த அற்புதமான தினத்தை நமக்கு எடுத்து சொல்லிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு வழங்கி இருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு வரலாற்று கதை, புராண கதை, காவிய கதை, காப்பிய கதை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் நம்ம கடந்த சில மாதங்களாக ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைக்கி தலைப்பு அப்படிங்கிறது மாறி இருக்கும். ஆனால் உங்களுக்கு புகைப்படத்தை பார்க்கும் பொழுது அதுக்கு நினைவுக்கு வரும். தலைப்பு அப்படிங்கிறது ஏன் மாறுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். காரணம், என்னிடத்தில் என்னுடைய நண்பர்கள் பேசும் பொழுது ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஏன் அடிக்கடி ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்னு அந்த ஸ்லைடை அடிக்கடி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அவர்களிடத்துல சொன்னேன், இது ஒரு தொடர் போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய்கொண்டிருக்கிறது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஸ்லைடு அப்படிங்கிறது ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வீரமங்கை வேலுநாச்சியாருடைய கதையை நீங்கள் வாரம் சொல்கிறீங்க, சரி, தலைப்பையாவது நீங்கள் வேறு மாதிரி ஒரு வாரம் வித்தியாசமாக வச்சுருந்தீங்க. அன்பு என்றால் அம்மா அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தீங்க. அதுபோல் நீங்கள் அந்த கதைக்கான ஒரு தலைப்பை தேர்வு செய்து வைக்கலாமே. அது நாங்கள் நித்தம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும், அதில் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதன் விளைவாக இப்போது இந்த வாரம் அப்படிங்கிறது நம்ம தலைப்பை சற்று மாற்றி இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு மக்களிடத்தில் செல்கிறது என்பதை பொறுத்து நம்ம அடுத்த வாரங்களில் அதே மாதிரி பின்தொடரலாம் அப்படிங்கிறத சொல்லி, இப்போ நம்ம கடந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தான் அந்த கதையை நிறுத்தி இருந்தோம். இப்போ அதில் இருந்து இப்போ நம்ம அந்த கதையை தொடங்கலாம். சிவகங்கை அரண்மனை ஆலோசனை கூடம். மன்னர் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை எதிர் வரிசையில், சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல், சின்னம் மருது, மெய்காப்பாளர்கள், அரண்மனை பணியாளர்கள் அனைவரும் அங்கே குழுமி இருந்தனர். எதற்காக கூடியிருக்கிறார்கள் எவருக்கும் தெரியாது. வேலுநாச்சியார் அனைவரையும் பார்த்து முடித்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, தாயே, தாங்கள் அழைத்தீர்கள், அதனால் வந்திருக்கிறோம், என்ன செய்தி என்று அறிய விரும்புகிறோம் என்றார். மன்னர் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரின் அழைப்புக்கு காரணம் புரியாமல் தவித்தார். இதுவரை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்போது விசும்பலுடன் ஒரு கிழவி வர அவரை தொடர்ந்து பெரிய மருதுவும் கௌரியும் வந்தனர். வேலுநாச்சியாரை கண்டதும் தூணில் மறைந்து நின்றாள் கௌரி. தாயே, தெரியாமல் இவள் தவறு செய்து விட்டாள், மன்னிக்க வேண்டும் தாயே என்று அழுகையோடு கூறிக்கொண்டு வேலுநாச்சியார் காலில் விழப்போனாள் கிழவி. அதை தடுத்து அவளை தூக்கி நிறுத்திய வேலுநாச்சியார், அம்மா, நீங்கள் என்னிலும் மூத்தவர், என் காலில் விழுவது முறையன்று என்று கூறிவிட்டு கௌரியை பார்த்தார் வேலுநாச்சியார். அவள் தூணில் பாதி மறைந்தும் மறையாமலும் நின்றாள். இங்கே வா என்று வேலுநாச்சியார் குரல் கேட்டு தயங்கி முன் வந்து நின்றாள். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அவளை அளவெடுத்து விட்டு, நான் கேட்கப் போகும் கேள்விக்கு நீ சொல்லப் போகும் பதிலை பொறுத்துதான் எனது தீர்ப்பும் இருக்கும், அதனால் உண்மையை சொல் என்று சொல்லிவிட்டு அவளையே வேலுநாச்சியார் பார்த்தார். ஸோ கடந்த வாரம் நம்ம பார்த்துருந்தோம், வேலுநாச்சியாரின் அழைப்பின் பேரில் மருதுபாண்டியர் போய் கௌரிங்கிற அந்த பெண்ணையும் அந்த வீட்டில் இருந்த இன்னொரு கிழவியும் அழைத்து வர்றாங்க. இப்போ அரண்மனையில் எல்லாருமே கூடியிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. வேலுநாச்சியார் எதற்கு எல்லாரையும் அழைத்திருக்கிறாங்கன்னே தெரியல. அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போது பெரிய மருது, கௌரி, அந்த கிழவி 3 பேரும் அரண்மனைக்குள்ளே வர்றாங்க. வரும்பொழுதே அந்த கிழவி அப்படிங்கிறவங்க விசும்பலோடு அழுகையோடு வர்றாங்க. வரும்பொழுதே தெரியாமல் இந்த பெண் இப்படி தவறு செய்து விட்டால், இவளை மன்னிக்க வேண்டும் தாயேன்னு காலில் விழுகிறாங்க. காலில் விழுக போன அந்த பாட்டியை வேலுநாச்சியார் தடுத்து நிறுத்தி, நீங்கள் என்னை விட வயதில் மூத்தவங்க, நீங்கள் எல்லாம் என் காலில் விழுவது முறையல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூணில் மறைஞ்சே நிற்கிறாப்புல அந்த கௌரி, வேலுநாச்சியாரை எதிர்கொள்வதற்கு பயந்து. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வேலுநாச்சியார் தயங்கி வர்றாங்க. இப்போ வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, நான் கேட்க போகிற கேள்விகளுக்கு நீ சரியாக பதில் சொல்லணும், உன்னுடைய பதிலை பொறுத்து தான் என்னுடைய தீர்ப்பு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அனைவரும் வேலுநாச்சியாரின் வினாவுக்காக காத்திருந்தனர். மன்னரின் அழகில் மயங்கி உன் மடியில் அவருக்கு நீ இடம் கொடுத்தாயா, இல்லை தன் அதிகாரத்தால் உன் மடியில் மன்னர் இடம் பிடித்தாரா? இதான் வேலுநாச்சியார் கேட்ட கேள்வி. மன்னரின் அழகில் மயங்கி நீ உன் மடியில் அவருக்கு நீ இடம் கொடுத்தாயா, இல்லை தன் அதிகாரத்தால் உன் மடியில் மன்னர் இடம் பிடித்தாரா? அதாவது நீ மன்னர்கிட்ட மயங்கினியா, அல்லது மன்னர் அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னைய இந்த நிலைக்கு கொண்டு வந்தாரா? இதான் கேள்வி. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்படி ஒரு கதை இருப்பதை கண்டு அனைவரும் திகைத்தனர். மன்னர் முத்துவடுகநாதரின் தலை கவிழ்ந்தது. இந்த கேள்வியை வேலுநாச்சியார் கேட்கிற வரையில் யாருக்குமே இந்த சம்பவம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாது. எதற்காக கூடியிருக்கிறோம்னு தாண்டவராயன் பிள்ளைக்கே தெரியல. தாயே எதற்கு அழைத்தீர்கள்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேள்வியை கேட்கவும் மன்னர் உன்கிட்ட மயக்கினாரா அல்ல அதிகாரத்தை பயன்படுத்தினாரா, அல்லது நீ மயங்கினாயா அப்படின்னு கேட்கும்போது தான் எல்லாருக்கும் விஷயம் புரியுது. இப்படி ஒரு கேள்வி வெளியில் வரவுமே மன்னர் முத்துவடுகநாதர் தலையை கவிழ்ந்துட்டார். என்ன, நான் கேட்டது புரியவில்லையா என்று அதட்டலுடன் கேட்டார் வேலுநாச்சியார். ஏன்னா அந்த பெண் இன்னும் பதில் சொல்லலை. பதில் சொல்லாத போது மீண்டும் வேலுநாச்சியார், என்ன நான் கேட்டது உனக்கு கேட்கலையா, புரியலையா அப்படின்னு கேட்குறான். அனைவரின் செவிகளும் அவள் சொல்வதை கேட்க துடித்தன. எல்லாருடைய கண்களும் அந்த கௌரியை பார்த்துருக்கு, காதுகள் அவள் சொல்லுக்காக காத்திருக்கு. என்ன சொல்ல போகிறா? ஏன்னா இந்த பதிலில் தான் தீர்ப்பே இருக்க போகுது. இதற்கு உண்மையை சொல்லியாக வேண்டும். தயங்கி தயங்கி கௌரி சொல்வதை சொல்லத் தொடங்கினாள். நான் தான் அவர் அழகில் மயங்கினேன். அவரை அடைவதற்காக நான் தான் பல வழிகளில் முயன்றேன் என்று சொல்லி முடிப்பதற்குள், அதாவது கௌரி சொல்கிறாங்க, நான் தான் மன்னரோட அழகில் மயங்கினேன். இது ஒரு பாயிண்ட். அவரை அடைவதற்காக நான் தான் பல வழிகளில் முயன்றேன். இப்போ மன்னருடைய கவனத்தை திசை திருப்பினது நான் தான் அப்படின்னு கௌரி சொல்லும் பொழுது, போதும் நிறுத்து என்றார் வேலுநாச்சியார். இதோடு நிறுத்திக்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அமைந்தது. அனைவரும் அமைதி காத்தனர். வேலுநாச்சியார் இப்படி பொங்கி எழும்பொழுது எல்லாருமே அமைதி காத்துறார். ஏன்னா வேலுநாச்சியாருக்கு ஒரு சந்தேகம், மன்னர் தான் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவளை இப்படி பண்ணாரா, அல்லது இவள் மன்னரை இப்படி பண்ணாளா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை அவங்க சொல்லும் பொழுது தான் வேலுநாச்சியார் இடை மறித்து போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது வேலுநாச்சியார் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு அப்படிங்கிறது தீர்ப்பாக மாறுகிறது. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, இவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி, இப்போ இந்த பெண் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி அடுத்த வரிகள் நமக்கு வருகிறது. வாருங்கள் ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை நோக்கி வேலுநாச்சியார் நடந்தார். ஏன்னா இப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, நான் தான் அவர் அழகில் மயங்கினேன், அவரை அடைவதற்காக நான் தான் பல வழிகளில் நான் முயன்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நிறுத்து, வாங்க ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா அவங்க அதிகமாக வழிபடக்கூடிய தெய்வம். இப்போ சொல்லிவிட்டு அவங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அனைவரும் பின்தொடர்ந்தனர். இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. சஸ்பென்ஸ் வச்சே இப்போ நானுமே அன்னைக்கு ஏற்கனவே சொன்னது போல் சஸ்பென்ஸ் வச்சே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனமும் மாறிக்கொண்டிருக்கிறது. இருப்பினும் கதை சுவாரஸ்யமாகத்தானே இருக்கிறது. நம்ம அப்படியே வாங்க அவங்கள பின்தொடர்ந்து நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். எல்லாருமே இப்போ நீங்கள் தண்ணீர் பருகிறதுக்காக தான் நிற்கிறீங்க. நீங்கள் வேலுநாச்சியார் பின்னாடி போய் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் நிற்கலை, அதையாகவும் வச்சுக்கிறோங்க. இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரை நின்ற நிலையில் இடைவெளியில் மட்டும் பருகுகிறோம் என்ற எண்ணத்தோடு இப்போது தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போகிறீங்க. கமெண்டில் முதல் கமெண்ட் அப்படிங்கிறது, தினசரி நடவடிக்கை அறிக்கையை நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா,
டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஏ ரிப்போர்ட்டை நேற்றைக்கு இரவு நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? இதுதான் இன்றைக்கான முதல் கேள்வி. இதற்கு நீங்கள் உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பதிலளிக்கணும். தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டிஏ ரிப்போர்ட்டை நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது இந்த கேள்விக்கு விடையளித்து கொண்டே இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, பெருவாரியாக நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் எத்தனை? நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். 50 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கிறீர்கள்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 25 எடுக்கலாம், 30 எடுக்கலாம், 35 எடுக்கலாம். எது அதிகப்படியாக எடுக்கிறீங்களோ அதை குறிப்பிடுங்க. ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் 50 கூட எடுக்கலாம், ஒரு சில நாட்களில் 25 கூட எடுக்கலாம். ஆனால் அதிகப்படியாக பெருவாரியாக நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கிறீர்கள் என்பதை குறிப்பிடுங்கள். இதுதான் இரண்டாவது கேள்வி. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வியூ ஸ்கோர் பார்த்தா உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு காட்டும். அந்த மதிப்பெண் நீங்கள் பெருவாரியாக நீங்கள் எவ்வளவு எடுக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை, நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதுங்க, இருமுறை வாசிங்க. இருமுறை வாசிக்கும் பொழுது நீங்கள் மானசீகமாக மனதார நீங்கள் எல்லாரையும் நீங்கள் வாழ்த்துங்க. நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை எழுதிட்டு இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இப்போ கதைக்குள்ளே உள்ள நுழையிறோம். எல்லாருமே ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்குள்ளே உள்ள நுழைவது போல வாருங்கள் ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போவோம் என்று சொல்லிவிட்டு கோவிலை நோக்கி வேலுநாச்சியார் நடந்தார். அனைவரும் பின்தொடர்ந்தனர். கோவிலுக்குள் வந்ததும் தவறு செய்த 2 பேரும் தரையில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கோருங்கள் என்றார். 2 பேருமே தவறு செஞ்சுருக்கீங்கல்ல, அப்போது அம்மன்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, 2 பேரும் தரையில் விழுந்து வணங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இருவரும் விழுந்து வணங்கினர். வேலுநாச்சியார் ராஜராஜேஸ்வரி சிலைக்கு அருகில் சென்றார். சிலையின் கழுத்தில் கிடந்த தாலி கயிற்றை கையில் எடுத்தார். மீண்டும் கூட்டத்தை நோக்கி நடந்து வந்தார். ஏதும் புரியாமல் கூட்டம் தவித்தது. மன்னரையும் கௌரியையும் அருகருகே நிற்கச் சொன்னார். தம் கையில் இருந்த தாலி கயிற்றை மன்னரிடம் கொடுத்து, இதை அவள் கழுத்தில் கட்டுங்கள் என்றார் வேலுநாச்சியார். தவறு செய்த 2 பேரும் தரையில் விழுந்து வணங்கி இருந்த பிறகு வேலுநாச்சியார் ராஜராஜேஸ்வரி அம்மன் சிலைக்கு அருகில் போய் சிலையின் கழுத்தில் இருந்த தாலியை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதை மன்னரும் கௌரியும் அருகருகே நிற்க சொல்லிட்டு தம் கையில் இருந்த தாலி கயிற்றை மன்னரிடம் கொடுத்து, இதை அவள் கழுத்தில் கட்டுங்கள் என்றார் வேலுநாச்சியார். இதை எத்தனை பேர் யூகிச்சிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். ஏன்னா கோவிலுக்கு அழைக்கும் பொழுது அப்படிங்கிறது நானாகத்தான் சொன்னேன். அந்த இடத்துல இவங்க பேசுகிறது உண்மைதானா அப்படின்ட்டு கோவிலுக்குள் கூட்டிச் சென்றார்கள்ங்கிற மாதிரி. ஏன்னா அடுத்த வரி அப்படி வந்ததுனால. ஆனால் எத்தனை பேரால் இந்த இடைவெளியில் யூகிக்க முடிந்தது இப்படி ஒரு சம்பவம் நடந்தேறும் அப்படிங்கிறத? இதை அவள் கழுத்தில் கட்டுங்கள் என்றார் வேலுநாச்சியார். மன்னர் உட்பட அனைவரும் திகைத்து நின்றனர். கட்டுங்கள் என்றார் வேலுநாச்சியார். இதை எதிர்பாராத கௌரி ஆத்தா என்றாள். இனி உனக்கு நான் ஆத்தா இல்லை, அக்கா. அப்போது மன்னர் தயங்கியதால் கௌரிக்கு தாலி கட்ட வேலுநாச்சியாரை உதவி செய்தார். இப்போ அந்த பெண் ஆத்தான்னு கத்துறாங்க. வேலுநாச்சியாரை எல்லாருமே ஆத்தான்னு தானே கூப்பிட்றாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் நான் உனக்கு ஆத்தா கிடையாது, அக்கா அப்படிங்கிறாங்க. மன்னர் தயங்கிக்கிட்டே இருக்கார். என்ன நடக்குதுன்னே புரியல அவருக்கு. இப்போது கௌரிக்கு தாலி கட்டுறதுக்கு வேலுநாச்சியாரே அங்கே உதவி புரிகிறாங்க. அனைவரும் ஒன்றும் புரியாது இடிந்து நின்றனர். ஆனால் வேலுநாச்சியார் உள்ளம் மட்டும் ஒரு அம்மானை பாடி தீர்த்தது. யாருக்குமே எதுவுமே புரியலை அப்படின்னாலும் வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க ஒரு அம்மானை பாடி தீர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார்.
தொடர்ந்து நம்ம அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் தமிழ் இலக்கியத்தில் முகம் பதித்து கொள்வது வேலுநாச்சியாரின் வழக்கம். இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் தமிழ் இலக்கியத்தில் முகம் பதித்து கொள்வது வேலுநாச்சியாரின் வழக்கம். அது போன்ற சங்க இலக்கியத்தை வேலுநாச்சியார் புரட்டி கொண்டிருந்த போது மதுரை காஞ்சி அவர் கண்ணில் பட்டது. அதன் தொடக்க வரிகளான ஓங்குதிர் வியன்பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பாக தேன் தூங்கும் உயர்ச்சிமய மலை நாரிய வியன்ஞாலம். ஓங்குதிரை வியன்பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பாக தேன் தூங்கும் உயர்சிமய மலை நாரிய வியன்ஞாலம் என்ற 4 வரிகளை வேலுநாச்சியார் உதடுகள் மீண்டும் மீண்டும் உச்சரித்தன. இதே மதுரை காஞ்சியை வேலுநாச்சியார் இதற்கு முன் பல முறை பாடி தீர்த்திருக்கிறார், படித்தும் இருக்கிறார். இருப்பினும் அந்த 4 வரிகளிலிருந்து வேலுநாச்சியாரின் கவனம் இன்று விலக மறுத்தது. எப்போதுமே இன்பம் துன்பம் அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வேலுநாச்சியார் தமிழ் இலக்கியத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவாங்க, அதுலேயே முகத்தை பதிச்சிடுவாங்க. அப்படி வேலுநாச்சியார் இந்த முறை மதுரை காஞ்சி சங்க இலக்கியத்திலிருந்து மதுரை காஞ்சி எடுத்து படிக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த 4 வரி அப்படி தான் அந்த மதுரை காஞ்சி தொடங்குமாம். ஓங்குதிரை வியன்பரப்பின் ஒளி முன்னீர் வரம்பாக தேன் தூங்கும் முயற்சி மைய மலைநாரிய வியன்ஞானம் அப்படிங்கிற அந்த வரியை எத்தனையோ முறை படிச்சிருந்தாலும் இந்த முறை அதை தாண்டி அவரால் செல்ல முடியல. மீண்டும் மீண்டும் அதையே படிக்கிறாங்க. அந்த 4 வரிகளிலிருந்து வேலுநாச்சியாரின் கவனம் இன்று விலக மறுத்தது. ஓங்கி எழும் அலைகளையும் பரந்த நீர்ப்பரப்பையும் தொடர்ச்சியாக முழங்கும் ஓசையையும் கொண்டது கடல். ஓங்கி எழும் அலைகளையும் பரந்த நீர்ப்பரப்பையும் தொடர்ச்சியாக முழங்கும் ஓசையையும் கொண்டது கடல். அந்த கடலை எல்லையாக கொண்டது இந்த உலகம். இப்போது இன்றைக்கி நம்ம பெருங்கடல் தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுதான் அந்த முதல் வரியாக வருகிறது. ஓங்கி எழும் அலைகளையும் பரந்த நீர்ப்பரப்பையும் தொடர்ச்சியாக முழங்கும் ஓசையையும் கொண்டது கடல். அந்த கடலை எல்லையாக கொண்டது இந்த உலகம். தேன் கூடுகள் தொங்கிக் கொண்டிருக்கும் மலை உச்சிகளும் இந்த உலகத்தில் உண்டு என்பதுதான் மேலே குறிப்பிட்ட 4 வரிகளுக்குரிய பொருள் என்பதும் வேலுநாச்சியாருக்கு தெரியும். அவங்க அர்த்தம் புரியாமல்லாம் அந்த 4 வரியில் மீண்டும் மீண்டும் அவங்க இருக்கலை. ஆனால் அதற்கான அர்த்தம் அப்படிங்கிறது ஓங்கி எழக்கூடிய அலைகளையும் பரந்த நீர்ப்பரப்பையும் எப்பொழுதுமே முழங்கக்கூடிய ஓசையையும் கொண்டது தான் கடல். அந்த கடலை எல்லையாக கொண்டது தான் நம்மளுடைய உலகம். தேன்கூடுகள் தொங்கிக் கொண்டிருக்கும் மலை உச்சிகளும் இந்த உலகத்தில் உண்டு. தேன்கூடு அப்படிங்கிறது மலையோட உச்சியில் இருக்கும். தேனருவி அப்படின்னு குற்றாலத்தில் இருக்கும். அந்த தேனருவிக்கு காரணம் மலையோட உச்சி. அந்த உச்சி மலையில் கூட தேன் கூடு அப்படிங்கிறது இருக்கும். அப்படி உச்சியான மலைகளையும் கொண்டது தான் இந்த உலகம் அப்படிங்கிறது வரைய அந்த 4 வரிகளுக்கான அர்த்தம். ஆனால் மிகச்சிறந்த இலக்கியம் என்பது அது எந்த காலத்தில் எதன் பொருட்டு படைக்கப்பட்டிருந்தாலும் காலம் செல்ல செல்ல வாசகனுக்கும் விமர்சகனுக்கும் அந்த இலக்கியம் புதிய புதிய செய்திகளை தர வேண்டும். மதுரை காஞ்சியின் தொடக்க வரிகள் வேலுநாச்சியாருக்கு இப்போது ஒரு புதிய செய்தியை தந்தது. அதாவது இலக்கியம் அப்படிங்கிறது எழுதப்பட்ட காலத்தில் மட்டும் இல்லை, எந்த காலத்திலும் எதன் பொருட்டும் படைக்கப்பட்டிருந்தாலும் காலம் செல்ல செல்ல வாசகனுக்காகட்டும் அல்லது விமர்சகனுக்காகட்டும் இன்றைக்கும் நம்ம பல பாடல்களை படிக்கும் பொழுது இது என்ன இன்றைய நாளுக்கு எழுதப்பட்டது போலவே இருக்கிறது அப்படின்னு நம்ம எண்ணிக்கொள்வோம். அப்படித்தான் ஒரு இலக்கியம்னா இருக்கணும் அப்படின்னு. எந்த காலத்திலையா இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் அது புத்தம் புதிய செய்திகளை தந்து கொண்டே இருப்பது போல் இப்போ படித்து பார்க்கும்போது ஆமாம்ல வேறு பொருள் வருகிறது அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கணும். அப்படித்தான் இந்த மதுரை காஞ்சியின் தொடக்க வரிகள் வேலுநாச்சியாருக்கு இப்போது ஒரு புதிய செய்தியை தந்தது. கடலில் தோன்றும் அலைகள் எழுந்ததும் மறைந்துவிடும். கடலில் தோன்றக்கூடிய அலைகளானது எழுந்து வரும், ஆனால்
எழுந்த உடனே மறைந்துவிடும். ஆனால் மலைகள் நிலைத்து நிற்கும். அலையை போன்று எழுந்ததும் மறைந்துவிடக்கூடிய செயல்களில் மனிதர்கள் ஈடுபடாமல் மலையை போன்று நிலைத்து நிற்கக்கூடிய பணிகளில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஸோ கடல், அந்த வரிகளுக்கான பொருளை அவங்க சொல்கிறாங்க. கடல் அப்படிங்கிறது நல்ல அலையை தரும். ஆனால் அந்த அலை அப்படிங்கிறது எழுந்த உடனே விழுந்துடும், மறைந்துடும், மடங்கிடும். ஆனால் மலை அப்படிங்கிறது அப்படி இல்லை. அந்த மலையானது நிலைத்து நிற்கக்கூடியது. அப்போது நாம் செய்யக்கூடிய செயல்களை, கவனத்தை இந்த மலை போன்ற விஷயத்தில் நிறுத்தணும். ஓங்கி எழும் கடல் அலைகளினால் உபயோகம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஓங்கி வளர்ந்த மலைகளினால் மனித குலத்திற்கு எண்ணிலடங்கா பயன்கள் உண்டு. அதனால் ஆர்ப்பரிக்கும் அலை போன்ற வாழ்க்கையை விட அடுத்தவருக்கு பயன்படும் மலை போன்ற வாழ்க்கையே சிறந்தது. ஸோ ஓங்கி எழக்கூடிய கடல் அலைகள் போல ஒரு உபயோகமற்றது எதுவும் இல்லை. ஆனால் ஓங்கி வளர்ந்த மலைகளினால் மனித குலத்திற்கு எண்ணிலடங்கா பயன்கள் வருகிறது அல்லவா? அப்போ ஆர்ப்பரிக்கும் மலை போன்ற வாழ்க்கையை விட அடுத்தவருக்கு பயன்படும் மலை போன்ற வாழ்க்கையே சிறந்தது. மதுரை காஞ்சியின் தொடக்க வரிகள் இது போன்ற சிந்தனைகளை வேலுநாச்சியாரின் உள்ளத்தில் படரச் செய்தன. தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் வேலுநாச்சியார் தம் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்த போது, வேலுநாச்சியாருக்கு நம்ம பார்த்துட்டோம், அவங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்க, திருமணம் அப்படிங்கிறது ஒன்று செய்தாலும் அந்த பெண்ணாக யோசித்து பார்த்தால் அவர்களுடைய மனம் அப்படிங்கிறது எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அந்த பாடுபட்ட மனத்தை அவர்கள் தேற்றுவதற்காக இலக்கியம் வாசிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த வரிகள் அவர்களுக்கு தென்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி, தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் வேலுநாச்சியார் தம் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்த போது, மகாராணி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை தங்களை காண்பதற்காக காத்திருக்கிறார் என்றால் சேடி பெண். இவங்க அந்த புத்தகத்தில், இலக்கியத்தில், அந்த வரிகளில் அதிலேயே அவங்க மூழ்கி போயிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மகாராணி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை தங்களை காண்பதற்காக காத்திருக்கிறார் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாங்க. இலக்கிய சூழலிலிருந்து விடுபட்ட வேலுநாச்சியார் வரச்சொல் என்றார். வணக்கம் தாயே என்ற வார்த்தையுடன் வந்து சேர்ந்தார் அமைச்சர். எழுந்து நின்று வணக்கம் அமைச்சர் பெருமகனாரே என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார் வேலுநாச்சியார். இதை நம்ம கவனிக்கணும். ஒரு மகாராணி தன்னுடைய அமைச்சர் வந்து வணக்கம் சொல்லும் பொழுது எழுந்து நின்று தன்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு தான், பதில் வணக்கத்தை சொல்லிட்டு தான் அவங்க அமர்றாங்க. இன்றைக்கி நிறைய நபர்கள் இடத்துல இந்த பக்குவம் அப்படிங்கிறதே இருக்காது. அவர்கள் உயர் பதவினா அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் உயர் பதவி அப்படிங்கிறது முடிவெடுத்தலில் தான் இருக்க வேண்டுமே தவிர மரியாதை கொடுப்பதில் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பார்க்குறேன். ஸோ வணக்கம் அமைச்சர் பெருமானாரே என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார் வேலுநாச்சியார். எதிர் இருக்கையில் அமர்ந்த தாண்டவராயன் பிள்ளை சிறிது நேர அமைதிக்கு பின், தாயே, எந்த முடிவையும் எடுப்பதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு. அந்த முடிவை நிறைவேற்றும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் தங்களின் முடிவை அறிவிப்பதற்கு முன் அது பற்றி என்னோடு தாங்கள் பகிர்ந்து கொள்வது அவசியமாகும். ஏனெனில் எனது வயோதிகமும் வாழ்வில் நான் பெற்ற அனுபவங்களும் தங்களுக்கு பேருதவியாக இருக்கும். இல்லையெனில் தங்கள் முடிவுகளே எதிர்காலத்தில் தங்களுக்கு முள்வெளியாக முளைக்கும். அதனால்தான் என்று முடிப்பதற்குள் அமைச்சர் கொஞ்சம் நேரம் தயங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் என்ன முடிவு வேண்டாலும் எடுக்கலாம் மகாராணியை. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை நடைமுறைப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. ஆனால் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் என்னிடத்துல நீங்கள் சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய வயோதிகம், என்னுடைய அனுபவம் இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இல்லை நீங்களாகவே முடிவு எடுத்துடுறீங்க அப்படின்னா அது எதிர்காலத்தில் அதுவே தங்களுக்கு ஒரு முள் வேலியாக முளைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி முடிப்பதற்குள்ள, அமைச்சரே, தாங்கள் கவலை கொள்ளும் அளவுக்கு இதுவரை நான் எந்த முடிவையும் எடுத்ததில்லையே என்றார் வேலுநாச்சியார். அமைச்சரை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லி, நீங்கள் கவலை கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் எந்த முடிவையும் எடுத்ததில்லையே. தாங்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவை அறிவித்ததனால்தான் இப்போது வேதனையோடு தங்கள் முன் நிற்கிறேன் தாயே.
நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்துட்டீங்க தாயே. நீங்கள் எடுத்ததுனால தான் நான் இப்படி வேதனையோடு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அது என்ன முடிவு? மன்னர் தங்கள் மனைவி இருக்க மற்றொரு மங்கை மீது மையல் கொள்வது வாடிக்கைதான். ஆசைப்பட்டவர்களை மன்னர்கள் தங்களின் அந்தரங்க நாயகிகளாக அலங்கரித்துக் கொள்வதும் வழக்கம்தான். தாங்கள் பிறந்த ராமநாதபுரம் சீமையின் மன்னரும் தங்களின் முன்னோடிகளில் ஒருவருமான பெரியவர் கிழவன் சேதுபதிக்கும் 56 மனைவிகள் இருந்ததும் உண்மைதான். ஆனால் சிவகங்கை சீமைக்கு இது புதிது. இந்த சீமையின் முதல் மன்னர் சசிவர்ணத்தேவர் இதற்கு சான்று. அவரது மகனும் நம் சீமையின் மன்னருமான தங்கள் கணவர் ஒரு பெண்ணின் அழகில் மயங்கியது குற்றமன்று. அவரோடு மன்னர் பொழுதை கழித்ததும் பிழை அன்று. அந்த பெண்ணையே 2ஆம் தரமாக நம் மன்னர் ஏற்றுக்கொள்வதும் சரியே. ஆனால் இந்த திருமணத்தை தாங்கள் தலைமையேற்று நடத்தியதும் மாங்கல்யத்தை தாங்களே மன்னர் கையில் எடுத்து கொடுத்து அதை அந்த பெண் கழுத்தில் கட்டச் சொன்னதும் தான் எனக்கு வேதனை அளிக்கிறது. இது பற்றி நீங்கள் என்னிடம் விவாதித்திருந்தால் இது போன்று நடக்க நான் அனுமதித்திருக்க மாட்டேன். ஏனெனில் அந்த பெண் இசைவேளாளர் வகுப்பை சார்ந்தவர் என்பதை கூட அறிய முயற்சிக்காமல் நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். அதுதான் என்று முடிப்பதற்குள் வேலுநாச்சியார், இப்போது அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை வேலுநாச்சியார் இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டியம்மா, எடுத்ததோடைய விளைவாக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு. அவங்க அப்படி நான் எந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, மன்னர்கள் தங்கள் மனைவி இருக்க மற்றொரு மங்கை மீது மையல் கொள்ளுவது வாடிக்கை தான். மன்னர்களாக இருக்கிறவங்க அப்படி செய்கிறது வாடிக்கை தான். ஆசைப்பட்டவர்களை மன்னர்கள் தங்களின் அந்தரங்க நாயகிகளாக அலங்கரித்து கொள்வதும் வழக்கம்தான். தாங்கள் பிறந்த ராமநாதபுரத்து சீமையின் மன்னரும் தங்களின் முன்னோடிகளில் ஒருவருமான பெரியவர் கிழவன் சேதுபதிக்கு 56 மனைவிகள் இருந்ததும் உண்மைதான். ஆனால் சிவகங்கை சீமைக்கு இது புதுசு தானே. இந்த சீமையின் முதல் மன்னர் சசிவர்ணத்தேவர். அவர் அப்படிப்பட்டவர் இல்லையே. அவருடைய மகன் நம் சீமையின் மன்னருமான தங்கள் கணவர் ஒரு பெண்ணின் அழகில் மயங்கியது குற்றம் அன்று. அவரோடு மன்னர் பொழுதை கழித்ததும் பிழை என்று. அந்த பெண்ணையே 2ஆம் தரமாக நம் மன்னர் ஏற்றுக்கொள்வதும் சரி. அதாவது மன்னர் விரும்பினது தப்பில்லை, அவங்களோட இருந்தது தப்பில்லை, அவங்களையே அவர் 2ஆம் திருமணம் செய்து கொண்டால் கூட தப்பில்லை. ஆனால் இந்த திருமணத்தை தாங்கள் தலைமையேற்று நடத்தியதும் மாங்கல்யத்தை தாங்களே மன்னர் கையில் எடுத்து கொடுத்து அதை அந்த பெண்ணின் கழுத்தில் கட்டச் சொன்னதும் எனக்கு வேதனை அளிக்கிறது. இது பற்றி நீங்கள் என்னிடம் விவாதித்திருந்தால் இதுபோல் நடக்காமல் இருக்க பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன காரணம் சொல்ல வராரு அப்படின்னா, அந்த பெண் இசைவேளாளர் வகுப்பை சார்ந்தவள் என்பதை கூட அறிய முயற்சிக்காமல் நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள், அதுதான் என்று முடிப்பதற்குள்னு. அதாவது ஜாதியை சொல்கிறாரு. நான் அந்த ஜாதியை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம்னு எண்ணினேன். ஆனால் வேணாம், நம்மளே ஜாதியை பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுட்டு, அமைச்சரே, தங்களின் கவலைக்குரிய காரணம் அறிந்து எனக்கு நகைப்பு தான் வருகிறது. ஒரு பெண்ணை அனுபவிப்பதும் ஒரு கட்டத்தில் அவளை கைவிடுவதும் இங்கே ஆண்களுக்கு வாடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இன்பம் துய்த்த பின் தூக்கி எறியப்பட்ட ஒரு பெண்ணின் நிலையில் இருந்து தான் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். ஆண் ஆதிக்கத்திற்கும் ஆண் இச்சைகளுக்கும் பெண் ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது முற்றிலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதால் இது பற்றி உங்களை நான் விவாதிக்கவில்லை. அமைச்சரே, தங்களுடைய கவலைக்குரிய காரணம், ஏன்னா நீங்கள் கவலைக்குரிய காரணம்னு ஒன்று சொன்னீங்க, அதை அறிந்த பிறகு எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு பெண்ணை அனுபவிக்கிறது, ஒரு கட்டத்தில் அவளை கைவிடுவது இங்கே ஆண்களுக்கு வாடிக்கையாக இருக்கலாம். இது நீங்கள் சொல்கிறீங்க, இது மன்னர்களுக்கு வாடிக்கை தான். ஆனால் இன்பம் துய்த்த பின் தூக்கி எறியப்பட்ட ஒரு பெண்ணின் நிலையில் இருந்துதான் இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். யார் ஒருவரை எந்த பெண் கைவிடப்பட்டார்களோ அந்த கைவிடப்பட்ட பெண்ணின் இடத்துல இருந்து நாம் இந்த விஷயத்தை அணுகணும். ஆண் ஆதிக்கத்திற்கும் ஆண் இச்சைகளுக்கும் பெண் ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுவதில் எனக்கு உடன்பாடே இல்லை. இது முற்றிலும்
எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, அதனால தான் உங்களிடத்தில் விவாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. உண்மைதானே? அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை எப்படி அமைச்சரோடு விவாதிப்பது, இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். காரணம், நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் இன்றைக்கி கொஞ்சம் ஆடியோவில் உங்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் குரல் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஏன்னா பயணத்தில் இருப்பதனால நான் வந்து ரெக்கார்டிங் அப்படிங்கிறது ஒரு பொது இடத்துல இருந்து பண்ணும்படியாக ஆகிவிட்டது. அங்கே சில பல குரல்களை என்னால் தடுக்க முடியல. அது எதையும் கேட்டிருக்கோம், கேட்காத அளவுக்கு தான் நான் முயற்சி பண்ணேன். இருப்பினும் கேட்டிருந்தால் அதை பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம எல்லாருமே தொடங்கின திசைக்கு வந்து நாம் அனைவரும் விசுவலைசேஷன் செய்து, அஃபர்மேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளை தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.